ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாரிஸுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ பாரிஸில் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொருட்கள் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க கைஸ். ஸோ வாங்க நம்ம அந்த தெருவுக்கு போகலாம். நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதனா பொருள் இடத்துக்கு வரீங்கன்னா கேமரா இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் பைக்ஸாக நிப்பாட்டுங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா 2 சின்ன பப்பீஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிபடல, ஆனால் பயப்படுது பார்த்தீங்களா. நல்லா இருக்குது கைஸ் அது பார்க்குறதுக்கு. மோடா பார்த்தீங்களா வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். அந்த நாய் பார்க்கவே நல்லா இருக்குது கைஸ். வீட்டில் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கான், இல்லைனா இவனை நான் தூக்கிட்டு போயிடுவேன். கலரே வந்து பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்கான். நம்ம காசு கொடுத்து வாங்கினா கூட இந்த மாதிரி கலரில் கிடைக்கிறது கஷ்டம். பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள், பயப்படுறான். ஆனால் சரி ஓகே, அவனை டிஸ்டர்ப் பண்ணுவானா. நம்ம அப்படியே இந்த சைடு போவோம். இந்த ஒரு சைடில் வந்து பார்த்திங்களா நம்ம அந்த ஜூஸ் கடைங்க அதெல்லாம் பார்க்க முடியும். அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதோ ஹோட்டல் மாதிரி இருக்குது. என்ன கைஸ், இது வெயில் டைம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா தெருவில் ஆளுங்களே யாருமே இல்லை. ஜனங்களே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழக்கடை அந்த சைடு இருக்கிறது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு தெருவை முடிப்போம். இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழுப்புங்க, எலக்ட்ரிக் பொருட்கள், இந்த வீட்டுக்கு தேவையான சுவிட்ச் பாக்ஸில் சுவிட்சு எல்லாமே ஓகே ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியில் கிடைக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியில் தான் கிடைக்கும். ரேட்டு கம்மியிலன்றதை விட நல்லா பெஸ்ட்டாக கிடைக்கும். கார் வருது பார்த்தீங்களா. நீங்கள் இந்த தெருவிலலாம் வீடு எடுக்கிறீங்கன்னா பார்த்து வீடு எடுங்க. நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா காருக்காரன் வந்து இடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பாருங்கள் அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் நின்னாக்கா அவ்வளோதாங்க ஆயிடுச்சிங்களா. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போவோமா. சரி இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எலக்ட்ரிக் கடைங்க தான் கைஸ் பார்க்க முடியுது இந்த ஒரு ஏரியாவில். நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் கார்னரில் நிறைய இடத்துக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு இடத்த பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்தது. அவ்வளோதான் கைஸ். பாருங்கள் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைங்களே இல்லை. அடுத்து இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்களா கைஸ் பாருங்கள் எவ்வளோ ஏசி. இந்த ஒரு பில்டிங்கில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏசி தொங்க விட்டுருக்காங்க. ஓகே, அடிக்கிற வெயிலுக்கு ஏசி எல்லோரும் போடுறது தானே. ஆர்பிட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கடைங்க தான் கைஸ். அங்கே பார்த்தீங்களா நம்ம அந்த செயினா, சங்கிலி, நம்ம அந்த பேரிங் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது நிறைய. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பைக்ஸ் தான் அப்படியே நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒயர்ஸ். ஓகே, நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒயர்ஸு, பழுப்புங்க, மோட்டார்ஸ், ட்ரில்லிங் மிஷின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் இங்கே கிடைக்கும். நீங்கள் லம்பால் பெருசாக எடுக்கிறீங்க, ஒரு லாட்டாக எடுப்பீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே அதுக்கேற்ற ஸ்ட்ரீட்டு தாங்க. சங்கிலி வந்து பார்த்திங்களா தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் எஸ்எம்ஏ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது. இந்த மிஷின் பெறலான்னு சொல்லிட்டு தெரியல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழுப்பு தண்ணி பிடிப்பலாம் அந்த பழுப்பு இருக்குது. சிஆர்ஐ பம்ப்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பாருங்கள் ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சுன்னா அப்படியே ரோடே பிளாக் ஆகிரும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்லாம் நம்ம அந்த பைக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் நிப்பாட்டி போது பாருங்கள். இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டியால் அப்படியே நின்றுச்சு பாருங்கள். நீங்கள் மேஜராக எலக்ட்ரிக் பொருட்கள் இந்த நம்ம அந்த பழுப்பு, ஒயர்ஸ், வீடு கட்ட தேவையான எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்க நீங்கள் வரீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைட்ஸ்லேருந்து, பழுப்புலேருந்து, கம்பிலேருந்து, ஒயர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்குங்க. பார்த்தீங்களா லோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கினபடியே இருக்குது. எல்லா விதமான எல்லா பிராண்டுமே இருக்கும். நீங்கள் இங்கே வந்து தேடினீங்கன்னா அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கடைங்க தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாவு அரைக்கிற மிஷின் அதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள் அந்த ஒரு கடையில். நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிங்குச்செட்டி ஸ்ட்ரீட் அந்த ஒரு ஸ்ட்ரீட் வழியாக தான் நம்ம போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேட்டுக்கெல்லாம் வைப்போம்ல டிசைன், அந்த கேட்டு டிசைன் சைட்லலாம் நம்ம பிடிச்சிட்டே இருக்கோம்ல நம்ம அந்த கம்பி, பெரிய பெரிய கம்பி, ஸ்டார்கேஸ் சைடில் இருக்கிற கம்பி அதெல்லாம் கூட இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம அந்த மோட்டர்ஸ் இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம வீல் மாதிரிலாம் இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். ஆனால் நமக்கு தான் அதை பற்றி தெரியல. ஓகே, தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்து வாங்கிக்கலாம். கம்பிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. மெட்டல் கார்பரேஷன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளேயும் வந்து பாருங்கள் தாஜ் கம்பெனின்னு சொல்லிட்டு
சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கடைங்க தான் பாருங்கள். ஸ்ட்ரீட்ஸே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, வெறிச்சோடி போயிருக்கு. இதுவே நீங்கள் ஈவினிங் டைமில் வந்துருந்தீங்கன்னா நிறைய பார்த்துருக்கலாம். சரியா இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணி ஆகுது கைஸ். வெயில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்து எங்கே வந்து போக போகிறோம்னா கொத்தால் சாவடி மார்க்கெட். அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழங்கள், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில மளிகை சாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் கிடைக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போயிட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு கொத்தால் சாவடி மார்க்கெட் போகலாம் வாங்க கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தால் சாவடி தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் பார்த்தேன். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய துணிகளாக போட்டுட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இது வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அதுக்கு எதிர்க்க தான் கைஸ் இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரீட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்காங்க. சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போது பார்த்தேன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஜீன்ஸ் பேண்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி மூட்டை மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க துணியை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அடிக்கிடுறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்டு, சாக்ஸு அதெல்லாம் தான் இருக்குது மோஸ்ட்லி. எதிர்க்க வந்து பார்த்திங்களா அதே மாதிரி தான் நம்ம அந்த சட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் சட்டை குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் ஹேண்டுன்னு சொல்ல முடியாது, புதுசுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அது அவங்களுக்கு தான் தெரியும். சரி எல்லாம் வந்து பார்த்திங்களா பார்க்க புதுசு மாதிரி தான் இருக்குது. அந்த நம்ம அந்த டேக்கோடு இருக்குது. ஒருவேளை இங்கே சீப்பாக இருக்கலாம். நீங்கள் வரீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக இங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னல, ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்கு இந்த ஒரு ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் கேட்கல எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து ரேட் எவ்வளோன்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக தான் இருக்கும். ஸோ இதோட எங்கே துணிங்களாம் சீப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கன்னு சொல்லிவிட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தால் சாவடி மார்க்கெட்டு. ஸோ அங்கே வந்துடுன்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு இடமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம். நானே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைக்கை விட்டுட்டு ஸோ அந்த சைடில் வந்து பார்க்கலாம். அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு பார்க்கலாம். நிறைய காய்கறி கடைங்க இருக்குது, நம்ம வாங்க போவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தால் சாவடி மார்க்கெட். நான் சொன்ன மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி போனபடியாக தான் இருக்குது. என்னாச்சு போக முடியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம பைக்கு வேறு எங்கே இருக்குது பார்ப்போம், போகுதான் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மளிகை சாமான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் பாருங்கள் அப்படியே போட்டுகிட்டு இருக்குது பாருங்கள். ஒரு வண்டி போகிறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் தான். இந்த மாதிரியான ரோட்லலாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வண்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வண்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த லோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு இறக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்களா ஆல்ரெடி இறக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அகல் விளக்கு நிறைய கடைங்க இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு வர்றாரு. இந்த ஒரு வண்டியால் தான் நம்ம பைக்காலையும் எடுக்க முடியல. இப்போ என்னன்னு தெரில. எடுக்க முடியாது. இடம் எவ்வளோ குறுகலாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டியை எப்படியோ உள்ளே ஏற்றிட்டு இறக்கிட்டாங்க. ஸோ 2 வண்டியை எப்படியோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிருச்சுன்னு சொல்லலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வண்டிங்க தான் இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன வண்டிங்க, டாடா ஏசி, ஆட்டோ அது இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா போனபடியாக தான் இருக்குது. சரி ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ரீட்டோட வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நிறைய காய்கறி கடைங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம போயிட்டு பார்க்கலாம் வாங்க போவோம். இங்கே ஒரு பாட்டி கேட்டதுக்கு இதுதான் கொத்தால் சாவடி மார்க்கெட்டுன்னாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ப்ராடாக பெருசாக இருக்குல்ல இந்த ஒரு ஏரியா மட்டும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருக்குது. நம்ம அந்த பழமையான ரிக்ஷா ஆட்டோ அது இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஸ்ட்ரீட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரஸ் கொடியா என்ன கொடின்னு சொல்லிட்டு தெரியல, அந்த கட்சி போட்டதில்ல.